வருகின்ற சட்டமன்றத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இதை பயன்படுவார்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருக்கரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்றுவர் எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி, நன்றி, நன்றி. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எந்த விதத்திலையும் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர் தொடர்ச்சியா எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில் கேட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே முன்காலத்தில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படுகின்ற நேரத்திலும் இது போன்ற சலுகைகளை கொடுக்கின்ற நேரத்திலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கொடுப்பதை என்பது அதிகமாக ஏற்புடையது இல்லை என்பதை சொல்லுவோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த முதலுடைய மனதார இந்த எண்ணத்தை என்பது பாராட்டுகின்றோம். எங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக என்ன என்று கேட்டு அதை நாங்கள் உட்படுவோம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அது மக்களிடம் இருந்து வந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் சரி, உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய மூன்றின் அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை, காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள், எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும், மக்கள் பணியை செய்கிற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும்
சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. ஒரு பைபிளில் சொன்ன வசனத்தை விட கேட்காமலே தரக்கூடிய ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அறிவிப்புகள் ஒன்டன் மூலமாக அறிவித்த அறிவிப்புகள் மகத்தானவை. இதை நான் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் வாக்கெடுப்பும். மாண்புமிகு உறுப்பினர்களே, 227 பேர் இருக்கோம். எல்லாருக்குமே நன்றி சொல்ல வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் 3 மானிய கோரிக்கைகள் இருக்கிறது, மற்ற தீர்மானங்கள்லாம் வருகிறது. இதில் சொல்ல வேண்டும் என்று துடித்து கைகளை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் காலம் கருதி இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் சொல்ல முடியவில்லையே என்று எங்களும் இருக்கின்றார்கள். ஆக பலருடைய உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முத்தான அந்த அறிவிப்புகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களே, மாண்பு அமைச்சர் பெருமக்களே மற்றும் அவையின் மாண்பு உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களின் மக்கள் பணியை மேலும் சிறப்பாகவும் தடையின்றியும் மேற்கொள்ளும் வகையில் அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிட ஓயாது உழைக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையின் தலைவர் என்ற முறையில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு முன்னரே கொடுப்பவன் தான் அரசன், கேட்ட உடனே கொடுப்பவன் மக்கள் தலைவன். அதற்கு இலக்கணமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்று அரசு சார்பில் புதிய வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நீங்கள் ஒரு வாகனத்தை வழங்கியிருங்கள் என்று மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, மக்களை நோக்கி செல்லும் எங்கள் பயணத்திற்கு வேகம் வழங்கி இருக்கின்றீர் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்.